சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? கீதாம்மா. சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க கொடுத்துன்னு இருக்காங்கம்மா. அவங்களுக்கு 3 பொண்ணு. அந்த 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு இப்போ தான் ஊருக்கு போயிருக்கா. அம்மா அவங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவை நாங்கள் எல்லாம் போலீஸை வச்சு அவங்கள வெளியில் அமுச்சு விட்டோம். ஒரே சத்தம் போட்டு நைட்டெல்லாம் தூங்க விடாமல் அந்த பிள்ளைங்களை அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருந்தார் அவங்க அப்பா. அந்த ஆள் அமுச்சு விட்டு சரி அம்மானா பார்த்துக்கணும், அவங்க அம்மாவும் பார்த்துக்குது இல்லை மேம். என்ன செய்கிறாங்க, காலைல 6 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 11:11க்கு வராங்க. அந்த ஒரு பொண்ணு ஒரு 2 சின்ன சின்ன பசங்க அதுங்களே சோறாக்கி அதுங்களே வடித்து அதே சாப்பிடுது. அந்த பொண்ணு என்ன வயசு இருக்கும்? 10 வயசு. ஒரு நாள் தோசை ஊற்றுற அந்த குழந்தை தோசை ஊற்றிட்டு அந்த ஸ்டவ்வை தூக்குற கையை அப்படியே சுட்டுக்கிட்டாங்க. நீங்க பக்கத்துல இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து நான் 1 மாசமா நானும் வேலைக்கு போகிறதில்ல. அதனால் நானே திட்டியே நொய் அரிசி வாங்கி போட்டு போவேன். அந்த குழந்தை கஞ்சி காசி குடிப்பா. அம்மா என்ன வேலை சார்? அவங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறாங்க. ஏன் அவங்க பசங்களை பார்க்கறது இல்லை? கேட்டால் எனக்கு கடனாக இருக்குது, நான் கடனை இது பண்ண நீ 1000 சம்பாதிச்சாலும் பிள்ளைங்களுக்கு தான் சம்பாதிக்கிறேன். எவ்வளோ நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு எவ்வளோ திட்டினோம். நான் பார்க்குறேன்ட்டா அதை பார்க்கவே மாட்டேங்கிறா. என்னென்ன நடக்கிறதுமா அந்த வீட்டுக்குள்ள? நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்க? 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது மேம். ஏதோ அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்லி அவர் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு குடிச்சிட்டு வந்து. நாங்களாம் எவ்வளோ கேட்டோம். சரி இந்த பொண்ணு மேலே தப்பு சொல்கிறது அவங்க பெரிய பொண்ணே சொல்கிறா. நான் கண்ணால் பார்த்தேன் ஆண்டி எங்கள் அம்மாவை. அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா. பெரியவ என்ன வயசு இருக்கும் பெரியவளுக்கு? பெரியவளுக்கு 13 வயசு இருக்கும். அவ எங்க இருக்கா? அவங்க பாட்டி வீட்டில் இருக்கா. பசங்களை தூங்க விடாத அடிச்சிட்டு இருப்பார் அவங்க அப்பா. அதெல்லாம் நாங்கள் எவ்வளோ கேட்போம். குடி போதையில் குடிச்சிட்டு வந்து தான் அடிப்பார். செம்ம அடிப்பார். 3 பிள்ளைங்களுமே தூங்க விட மாட்டார். தூங்கக்கூடாது, எந்திரிச்சு நிற்கணும். சின்ன குழந்தைக்கு எத்தனை வயசு? சின்னவளுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அப்போ 10 வயசு குழந்தைய 7 வயசு குழந்தைய அடிச்சுட்டு இருப்பாரா? அதை பார்த்து பொறுக்க முடியாம தான் இங்கே வந்திருக்கீங்க. வேற யாரும் அக்கம் பக்கத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல? இல்லை வந்தாங்க, அவங்களும் தான் வந்தாங்க. அவங்க வீட்டில் குழந்தை விட்டு வந்தனால அவங்க போயிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தான் இருப்போம். எந்த நேரமும் அந்த 2 பசங்களும் எங்கள் வீட்டில் தான். சாப்பாடு கூட செய்ய வேணாண்டி, ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பார்ப்பேன். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கம்மா? நானும் எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கோம். எங்கள் பசங்களும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. நாங்கள் வேலைக்கோசரம் இங்கே இருக்கோம். என்னாச்சுமா உங்களுக்கு? இது சின்ன வயசுலேயே தீக்காயம் பட்டுருங்க. எப்படி ஸ்டவ் அடிச்சிருச்சா? இந்த குழந்தைக்கு ஏதோ ஆச்சு? அவங்க அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. இந்த குழந்தை தோசை ஊற்றி சாப்பிட்ருக்கா. ஸ்டவ் சூடாக இருக்கும். அந்த ஸ்டவ் அப்படியே தூக்கி கையில் எடுத்துட்டாம அந்த கையெல்லாம் அப்படியே சுட்டுன ஒரே அழ. அந்த குழந்தை அது கூட கண்டுக்கலாவும். நாங்கள் போய் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் போட்டு விட்டோம். ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம புள்ள பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏற்று நடந்தது மேம். ஸ்டவ்வில் பற்ற வச்சு தண்ணி வச்சுருக்கா. தண்ணி பொங்கி ஊற்றி கிருஷ்ணாயில் ஃபுல்லாக போய் எரிஞ்சுனுக்கு தான் அந்த குழந்தை போய் துடைக்குது. நான் போய் பார்க்கலன்னா அந்த குழந்தை துணியில் போய் பிடிச்சிருக்கோம் அந்த நெருப்பு. 10 வயசு குழந்தைங்க எனக்கு என்ன தெரியும்? ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது இல்லையா? ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுங்களே பாத்திரம் தேய்ச்சி அதுங்களே சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த 6 மாதத்துல நாங்கள் இவ்வளோ பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது ஒரு ஹோப் இருக்குது. அவங்க பொம்பளை பசங்கன்னு இப்படி பண்ணுறாங்களா? ஃபஸ்ட்டு பையன் தான் பிறந்து இறந்துச்சான். அடுத்தடுத்து பையன் வேணும்னு சொல்லிட்டு தான் 3 பொம்பளை பிள்ளையும் பெற்றுருக்காங்க போல இருக்கு. அந்த ஆள் பெத்த பொண்ணுக்கிட்டே அசிங்கமாக கேட்டிருக்கான். நாங்களே நான் அடித்தேன் மேம். அந்த ஆளை என்ன பண்ணோம்? நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் பெருசாகிறதுக்கு நானே பார்த்துட்டு போயிடுவேன்னா நானே அடித்தேன். அந்த ஆளை பெத்த பொண்ணையே கேட்குறியாடா, நானே அடித்தேன். கூப்பிட்டு கேளுங்க என்ன. ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. நைட்டெல்லாம் அவங்க அம்மா வர்றது 11 ஆகும். நான் தூங்க மாட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா அவளை டவுட் பட்டு நான் பார்க்குறேன்றா. அந்த குழந்தைங்க ஒண்டியாக அவங்க வீட்டுக்குள்ளே தூங்குமே. யாருன்னா உள்ளே வந்தால் யாருக்கு தெரியும்? காம்பவுண்டில் இருக்கிறவங்க மொத்தம் 4 கொடுத்தணும். எல்லோரும் வீட்டுக்குள்ளே தூங்குவாங்க. நான் போய் அந்த பிள்ளைங்களுக்கோசம் திண்ணையில் உட்காந்துருப்பேன். அவள் வர வரைக்கும். கேட்டால் நீங்களாம் இருக்கீங்க தான் நான் போகிறேன்றா. எவ்வளோ நாளைக்கு செய்வாங்க பக்கத்தில் இருக்கவங்களாம்? என்னையே திட்டுறாங்க பக்கத்தில் இருக்கவங்க. அவள் சம்பாரித்து சேஃப்டி பண்ணுறா, நீ ஏன் பார்க்குறேன்றாங்க. சமத்து பசங்களா? நல்ல பசங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க கடைக்கு கொடுத்து வைக்கணும் அவங்க. நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கம்மா. தட்டி கேட்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு சொல்கிறது தான் தப்பு. உங்கள் ஹஸ்பண்டா? உன் பேர் என்னம்மா? கமலி. உங்கள் பேர்? பவித்ரா. நீ தான் சமையல் பண்ணுவியாம்மா?
சாப்பாடெல்லாம் நீ தான் செய்வியா? எப்படிம்மா சாதம் சமைப்ப? செய்வேன். எப்படி சொல்லு. அடுப்பு பற்ற வச்சு ஒலை தண்ணி சுட வச்சு அரிசியை ஊற போட்டுட்டு ஒலை கொதிச்சிட்டேன்னா அது அரிசி போட்டு கழுவி போட்டுட்டு வெந்திரிச்சான்னு பார்த்தோன்னே வடிச்சிடணும். படிக்கும்போது சுடாதா கையே? கொஞ்ச நேரம் அப்படியே கமுத்து வச்சிருப்பேன், அப்புறமேட்டுக்கு விட்டுட்டுவேன். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இது செய்யறதுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. குக்கரில் அப்புறமேட்டுக்கும் பாத்திரத்தில் அம்மா ஒரு நாள் சொல்லி கொடுத்தாங்க. யார் உங்களை குளிப்பாட்டுறதெல்லாம்? நாங்களே குளிச்சுக்குவோம். உன் தங்கச்சிய? அவளே குளிச்சுக்குவா. தலைக்கு ஊத்துறதெல்லாம் அவளே பண்ணிக்குவா. யாரும் உனக்கு இங்கே ஹேர் கட் பண்ணி இல்லை மேம், அது புண்ணாயிடுச்சுன்ட்டு நாங்கள் தான் கட் பண்ணி விட்டோம். தலையெல்லாம் ஃபுல்லாக புண்ணாக இருந்தது மேம். எப்படிம்மா தலையெல்லாம் புண்ணு வந்தது? இந்த மழையில் சரியா பராமரிக்காதனால தலைய குழந்தைங்க. உங்க அக்கா எங்கம்மா? ஊரில். எப்போ போச்சுது? எப்பயோ போயிட்டான். எப்போ வருவா? வரமாட்டா. ஏம்மா? அவங்க தாத்தா பாட்டி ஊர்லேயே படிக்க வச்சுக்குவாங்க. ஏன் அவங்கள அனுப்பிச்சாங்க? சாப்பாடு இல்லைன்ட்டு அவளே போயிட்டான். அப்பா பார்க்கறது இல்லையாம்மா அவங்கள? ஏன் நீங்க பாட்டி வீட்டுக்கு போல? சேர்த்துக்க மாட்டாங்க. ஏம்மா? அம்மா பக்கம் தத்தி அமைச்சிடறாங்க. யாரு இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட அம்மா வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணுது. அது அப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு அது அப்பா பார்க்கறதுனால அவங்க இது பண்ணிக்கிறாங்களாம். ஆயா இது இல்லை. பாப்பா ஸ்கூலுக்கு போறியாம்மா? சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கீங்களா? சாப்பாடு இந்த ஆண்டி தருவாங்க. அம்மா அந்த ஆண்டி இல்லைன்னா நாங்களே வச்சுப்போம். இங்கேயும் புண்ணா இருக்கு அந்த பொண்ணு. வெயிலுக்கு இங்கே ஒரு கட்டி ஒன்று வந்தது மேம். கட்டி அது நாங்கள் எவ்வளோ சொன்னால் இது அம்மா போட்டிருக்கோன்னு பெருசாகி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு வச்சுட்டா. அதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. நாங்களாம் எல்லாரும் திட்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போனோம். இல்லை அது கூட கூப்பிட்டு போயிருக்க மாட்டா. இங்கே வா வா. பேர் என்னம்மா? என் பேர் கஸ்தூரி மேடம். இந்த பாரம்மா கஸ்தூரி, சொல்லுங்க. நீங்க வீட்டுல இந்த பண்ணுறது விஷயம் இருக்குல்ல, இது உங்க வீட்டு விஷயம் கிடையாது. சரி மேடம். ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அந்த பசங்களோட நிலைமையை பார்த்தீங்களா? என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். இனிமேலாம் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஏன் இப்படி? ஏன் இந்த குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுது? இனி எந்த குழம்பும் அந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் நடக்கிறது நடக்காததெல்லாம் வேற விஷயம். எனக்கு தெரியணும் நீங்க ஏன் இந்த குழந்தைங்களை இப்படி கொடுமைப்படுத்துனீங்கன்னு. இல்லை மேடம், கொடுமைலாம் எதுவும் இல்லை மேடம். இப்போ 2 மாசமா ஒரே கஷ்டமா இருந்தது. அதனால பசங்க சரி வீட்டில் இருக்குதுன்றதால ஒரு காரணத்தால சரி பொறுமையாக செஞ்சு சாப்பிடுன்ற மாதிரி போயிட்டோம் மேடம். வேற ஒன்றும் 6 மாசமா நீங்க அங்கதான் இருக்கீங்களாம். அவங்க 6 மாசமா 6 மாசமா அந்த மாதிரி நடக்கல மேடம். இப்போ இந்த 2 மாசமா தான் அப்படியாம்மா? 6 மாசமாவும் அவங்க வீட்டுக்காருக்குள்ள சண்டை போட்டாலும் இந்த பிள்ளைங்க பட்னி தான். அவங்க வீட்டுக்கார ஹோட்டல்லேருந்து எடுத்துன்னு வர பாருங்க. இன்னைக்கு நைட் எடுத்துன்னு அந்த பிரியாணி மறுநாள் மத்தியானம் வரைக்கும் வச்சிருப்பாங்க அந்த பிரியாணியை. அதை சாப்பிடாதுங்க மேடம். அந்த அளவுக்குலாம் இருக்கு மாசம். மற்றபடி அதை சாப்பிட. ஏமா உங்களுக்கு பொம்பளை பசங்களை கண்டா பிடிக்காதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்க வீட்லயே அக்கா தங்கச்சிங்க 5 பேரு, அதனால பொம்பளையா பிறந்துருச்சுன்னா அவ்வளோ அலட்சியம். அந்த மாதிரி விட மாட்டோம் மேடம். அப்புறம் பாத்தீங்களா பசங்க கோலத்தை? பசங்களை குளிப்பாட்டுறது கிடையாதா? குளிப்பாட்டி தான் மேடம் இருந்தோம். கேளுங்க, யாரம்மா குளிப்பாட்டுவாங்க? அவன் நல்லா உஷாராயிட்டா. நீங்க உட்கார்ந்ததும் பயப்படுறா. இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் இல்லை மேடம். குழந்தைக்கு தெரியும் மேடம். அம்மா கஷ்டத்தை என்னோட கஷ்டம் எங்கள் குழந்தைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் மேடம். அப்படியா? கஷ்டப்பட்டுக்கிறேன்னு. என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்கம்மா? என்ன கஷ்டம் உங்களுக்கு? குழந்தைய பார்த்துக்க முடியல, பக்கத்து வீட்டில் இருக்கிறது அம்மா பார்த்துக்கிறாங்க. அது குழந்தை சொல்றது சாப்பாடு இல்லைன்னா ஆண்டி தான் சாப்பாடு போடுவாங்க. எதிர்பார்க்கவே இல்லை மேடம். என்ன எதிர்பார்க்கல? அப்ப நீங்க எல்லாம் கூத்தடிப்பீங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். இல்லை மேடம், இதுதாங்க மேட்டர். இந்த மாதிரி கேள்வி கேட்டதான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் படியும். இல்லை மேடம், அவங்க செஞ்சதுதான் கரெக்ட். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா கை சுட்டுச்சாமா? எப்படி? ஸ்டவ் தூக்கு. எதுக்கு ஸ்டவ் தூக்கின நீ? எடுத்து வைக்க.
வீட்டு பக்கத்துலேயே பேஷண்ட் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஓடியார ஆண்டி கை சுட்டுக்குச்சு ஆண்டின்ட்டு. எனக்கு அந்த குழந்தையோட முகத்தில் அவ்வளோ மெச்சூரிட்டி தெரியுது. நல்லா படிக்கிற பசங்க மேம், நல்லா படிக்குங்க. தங்கமான குழந்தைங்க. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க மேடம், நல்ல மாதிரில இனிமேல் தங்க. என்ன பார்த்துப்பேன் நீ? பார்த்துப்பேன்னு சொல்கிற. ஆஃபீஸ் டைமிங் எப்படிம்மா? எத்தனை மணிக்கு வேலைக்கு போனால் எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணி விட்டு 4 மணி மேடம் டைமு. ஆ. அதுக்கப்புறம் ஓட்டி பார்க்குறது நம்ம இஷ்டம் மேடம். இப்போ எனக்கு இந்த கஷ்டம்ன்றதால ஓட்டி பார்த்தேன். ஆனால் இவங்கள்ட்டலாம் உண்மையை சொன்னேன் தான், அக்கா ஓட்டி பார்க்குறவங்கக்கா எனக்கு வாடகை இந்த மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் இருக்குதுக்கா, அதெல்லாம் கட்டிட்டு எனக்கு கஷ்டம் 2 மாதம் பசங்களை பார்த்து. பசங்களுக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு போனானா? அதுதான் மேடம் என் மேலே தப்பு, மற்றபடி வேற எதுவும் ஓட்டி பார்க்குறீங்கன்னா பசங்களுக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு போகிறது. கண்டிப்பாக பண்ணி வைக்கிறேன் மேடம். இனிமேல் பார்க்க மாட்டேன் மேடம். ஸ்கூல் திறந்தானே இனிமேல் நானும் என் பிள்ளைங்க அதுங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே குழந்தைங்க வரதுக்குள்ளே நான் முன்னாடி வந்துடுறோம் மேடம். வேண்டாம், குழந்தைங்களை உங்களுக்கு வேண்டாம். இல்லை மேடம், கண்டிப்பாக உங்க கூட குழந்தைங்களை அனுப்ப மாட்டோம். கண்டிப்பாக பார்த்துக்கோ மேடம். முடியாது, அனுப்ப மாட்டோம் உங்க கூட. அந்த பசங்களோட தலையை பாருங்க, அந்த பொண்ணோட உடம்ப பாருங்க. நீங்க என்ன பிள்ளைய பார்த்துப்பீங்க? கண்டிப்பா பாத்துக்கிறேன் மேடம். இவ்வளவு தூரம் வந்த பிறகு எனக்கு உங்க மேல நம்பிக்கை கண்டிப்பா பாத்துக்கிறேன் மேடம். இனிமே கண்டிப்பா பாத்துக்கிறேன் மேடம். என் பிள்ளைங்களை நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் மேடம். நீங்க வேண்டாம், உங்களுக்கு பிள்ளை லாய்க்கே இல்ல. நீங்க சொல்லாதீங்க மேடம், கண்டிப்பா உங்களுக்கு அந்த தகுதியே இல்லம்மா. உனக்கு 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள அந்த பிள்ளைங்களை நீ நல்லா பாக்குறியா? நாங்க பாப்போம். கண்டிப்பா அடுத்த மாசமே நாங்க கம்ப்ளைண்ட் எங்கேயாவது கொடுத்துருவோம். அதுக்கு நீ பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தாலும் ஒரு நாளும் நான் என் பிள்ளைகளை விட்டு தனி வேலை இருந்தது மேடம். அதெல்லாம் பாத்துக்கிறேன் மேடம், கண்டிப்பா பாத்துக்கிறேன். நீங்க 1 மணிக்கு இல்லை, நீங்க 12 மணிக்கெல்லாம் போய் 8 மணிக்கு வேணா வந்துட்டு போ. அதை பத்தி எங்களுக்கு கண்டிப்பா நான் எங்களுக்கு தேவை அந்த குழந்தைங்க கண்டிப்பா நல்ல பண்ண சாப்பாடு செஞ்சு போட்டு போய் நிக்கும்போது அந்த பசங்களுக்கு எவ்வளவு மனசு அவங்கள பெருமையா உங்களுக்கு போன் பண்ணி சொல்ற அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் மேடம். அதை விட அதிகபட்சமா பாத்துக்கிறேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லம்மா. நீ சொல்றது உட்கார்றது எதுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்ல. வீட்டுல அரிசி இல்லைன்னா யார் பார்க்கணும்? இந்த குழந்தைங்களுக்கு தெரியல. கண்டிப்பா நான் கஸ்தூரி அரிசி இல்ல, கஸ்தூரி வாங்கி கொடு நான் சொல்லணும். கண்டிப்பா நான் செய்வேன் மேடம். அவங்களாம் குழம்பு எதிர்பார்த்து வைக்கிறதுக்கு என்ன தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வா, அதுங்களே செய்யுதுங்க. அது கூட செய்ய மாட்டேங்கிறீ நீ. நான் கத்திருக்கேன். என்ன பண்ணுவாருங்க அவர்? குடிச்சிட்டு வந்து பிள்ளைங்களெல்லாம் போட்டு அடிப்பார் மேம். இந்த நேர்லயே கேளுங்க. பிள்ளைங்களெல்லாம் தூங்க விட மாட்டாரு. எங்க குடுத்துனா இருக்கவங்களை யாருமே தூங்க விட மாட்டாரு. குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணையும் போட்டு என்ன அடிப்பாரு. பசங்க மேல கோவம்? பசங்களாம் அவ்வளோ அடிக்க மாட்டேன். பொம்பளை பசங்களா இருக்காங்களேன்னா அப்படிலாம் இல்லை மேடம். அவ்வளோ அடிக்க மாட்டீங்களான்னா? அது நல்ல முறையில் இருக்கும்போது வந்து தோல் மேலே எல்லாம் தோடைகள்லாம் உட்காந்து விளையாடுங்க. தண்ணி சாப்பிட்டு வந்துட்டுனா கிட்ட வராதுங்க, பயப்படுங்க. அப்பான்னு ஆசையாக கூப்பிட்ற வாங்குறேன்னா கதறிட்டு ஓடுங்க, அவ்வளோதான். அதனால் வந்து பக்கமா ஏன் குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு நல்ல முறையில் இருக்கும்போது நார்மலாக வந்து எல்லாம் விளையாடுங்க போவோம். விளையாடிட்டு தான் இப்படி வச்சிருக்கீங்க பசங்களை. குடிச்சிட்டு வந்தா என்னம்மா சத்தம் போடுவாரு? குடிச்சிட்டு வந்து அவங்க பெரிய பொண்ணையும் ஒரு வாட்டி கேட்டாரு மேம். என்ன சொன்னாரு கொஞ்சம் சொல்லுங்க. நீ இன்னும் ஒரு 3 மாசமா 2 மாசமா தான் நானே பார்த்துப்பேன் உன்னை. ஹலோ, செத்த பொண்ணை கேட்குற இவர் அடிச்சாரு. அடிச்சீங்கல்ல, ரொம்ப நன்றிங்க. பெத்த பொண்ணை இந்த மாதிரி 4 பேர் போட்டு வாங்கணும். இதோட நான் 4வது வாட்டி அவனை வச்சேன். ஏங்க எதுக்கு பெத்துக்கிறீங்க? அது ஒரு கோவத்தில் அடிச்சது மேடம். அது வேறு சம்பவம். அது பொண்ணுட்டு இப்படியா கேட்பீங்க? அந்த வார்த்தை கேட்டனா அது வேறு சம்பவத்தால் கேட்டது. கேட்பீங்களா அப்படி? இல்லை மேடம், நான் வந்து பெயிண்ட் வேலை செய்கிறேன். நார்மலாக போவோம், மேஸ்திரியாக வாங்கி கொடுப்போம். இல்லை நானே கையில் காசு தான் நார்மலாக குடிப்போம், போவோம். சந்தோஷமாக இருந்த குடும்பம் தான். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னே டெய்லி வீட்டுக்காரன் குடிக்கிறான்னு சொல்லி மற்ற ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு பலசரவாதத்தில் ஒரு காப்பகத்தில் தூக்கி போட்டான். குடிநோய் மறுவாழ்வுலன்னு காப்பகத்தில் அது தூக்கி போட்டு நான் ஒரு 2 மாதம் இருந்தால் 3ஆம் மாதம் பணம் கட்ட முடியல. எங்கள் அப்பா அம்மா ஃபோன் போட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வரும்போது நான் குடின்ற சிந்தனை எனக்கு இல்லை. ஏன்னா அங்கே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, பரவாயில்ல குடிக்காமல் கொள்ளாமல் நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே இருந்ததை விட இனி பசங்களுக்கு சேஃப்டிக்கெலாம் பண்ணிக்கிட்டு நல்ல முறையில் இருக்கணும் போகணும் தான் நான் வந்தது. வந்த பிறகு தான் கண்டமே ஒன்று ஆரம்பிச்சிது. நான் போய்ட்டு 2 மாதம் அங்கே இருக்கும்போது வேலை மேலே இருக்கிற பழக்கத்தில் யாராவது ஒரு ஆளை கூட கூப்பிட்டு வந்து படுத்துருக்கேன். நைட்டு 11 மணிக்கு வந்து 2 மணிக்கு போயிருக்கான். அது தெரியல, அக்கம் பக்கம் யாராவது கேட்டுருக்காங்க, யாருமா அவங்க வீட்டுக்கு நைட்டு வந்து எனக்கு தெரியாது. எனக்கு மறுபடியும் 1 வாரம் கழிச்சு வர வச்சுட்டு போகும்போது தான் என் பெரிய பொண்ணே கண்ணால் பார்த்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் விடுதலேருந்து நான் வந்தப்படி தான் என்கிட்ட சொல்லிட்டு அழுவுது, அம்மா அது மாதிரி தப்பு பண்ணு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் செத்துலான்னு நினச்சேன். கோட்டில் விஷம் குடிச்சு செத்தலான்னு பார்த்தேன், கரண்ட்டில் கை வச்சு செத்தலான்னு பார்த்தேன். 16 வருஷம் கூட குடும்பம் பண்ணி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாலேன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாமல் மன்னிச்சிக்கு. அதன் பிறகு அதில் இருந்தால் குடும்பம் இப்படி ஆனது காரணம், பசங்க கெட்டு போனது எல்லாமே அதன் பிறகு. பொண்ணுட்டு கேட்ட கேள்வி எது? ஏன் அப்படி பொண்ணுட்டு பேசுனீங்க?
ஸ்டேஷனில் இவ வந்து ஒரு தடவை வந்து இவளுக்கு எனக்கு சண்டை ஆகி ஒரு தடவை 12:30 மணிக்கு வந்தான். ஏன் 12:30 மணிக்குன்னா 12:30 மணிக்கு கிண்டில் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க செத்துட்டாங்க போயிட்டு வந்தான். வரதே 11 மணிக்கு, இதில் 12:30 மணிக்கு கிண்டில் செத்துட்டாங்க போயிட்டு வரணுமா, நாளைக்கு வேலை மேலே வா கேட்கலாம் அவங்க ஃப்ரெண்டு யார் செத்துட்டேன். ஆமாம் நான் எங்கேயோ போயிட்டு வரேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட ஏன் அந்த கேள்வி கேட்டீங்க? அதான் மேடம் அதை கேட்டால் நான் பிரச்சனை ஆகி 2 அடி அடிச்சிட்டேன். மறுநாள் காலையில் என் மேலே இருக்கிற கோவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்க்கு கேட்கும்போது இவ வந்து என்னை பற்றியே சாக்கு சொல்கிறா, கேஸ் சிலிண்டர் ஓப்பன் பண்ணி. பொண்ணுகிட்ட ஏன் அந்த கேள்வி அதுக்கு கேட்டீங்க? தான் மேடம் அப்படின்னா சொல்லிட்டா நான் சொல்கிறேன் இதுமாரி தப்பு பண்ணது என் பெரிய பொண்ணே பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிக்குதுங்க பிறகு தான் பெரிய பொண்ணை கேட்குறாங்க உண்மையாக பொய்யான்ட்டு. எதுவுமே சொல்லலை, உண்மைன்னு இருக்குது. அது வீட்டுக்கு வந்தபோது அந்த கோவத்தில் என்கிட்ட சொல்லிட்டு அழுதியா. இவ வந்து சொல்லி கொடுத்துறாள் அக்கம் பக்கம். கோவத்துல என்ன கேள்வி கேட்டீங்க? கோவத்தில் திட்டின மேடம். என்ன திட்டினீங்க? இதெல்லாம் உருப்பட மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு. இல்ல என்ன சொன்னீங்க? அப்படி அவங்க சொன்ன மாதிரிலாம் சொல்ல மேடம். பெத்த பிள்ளை போய் அப்படிலாம் சொல்லணும்னு சா வச்சிருவோம். சொல்லணும்னு மட்டும் சொல்லாது, எல்லாருக்கும் தெரியும் மேம் அங்க அந்த ஆள் பேசுறது. இந்தியாத்துல உங்களுக்கு போச்சிருவோம் சொல்றேன். நீ அதுக்கு மேலே அவ்வளோதான். அங்க இருக்கவங்க அடிக்க குழந்தை வந்தாங்க. கேட்குற வார்த்தையா ஏன் மேடம்? அவங்க அம்மாக்கே தெரியும் கேட்ட வார்த்தை. இன்னொன்று தெரியுமா மேடம், நான் ஐடியா கம்பெனியில் இருக்கிறேன், சாப்பாடு ஏன்னா சப்ளை பிள்ளைங்களை பண்ணுறேன் மேடம். பாத்துக்கிறதுனால இவருக்கு பட்டம் கட்டுறாரு அவரு. அவங்கள என்னை வச்சு தப்பாக பேசுகிறேன் மேடம். அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல வந்த பிறகு அப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ வேற சும்மா அப்புறம் கூட்டு அன்றைக்கே போய் உங்க பொண்டாட்டி கூப்பிட்டு நான் கேட்க சொல்லது, இது போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன். நான் அவங்களெலாம் வச்சு நான் கதை கட்டுறேன். அவள் சரியில்லைன்னும் போது நான் ஒதுக்கி கதை காட்டுறேன் கதை காட்டுறேன். உன்னை நான் திருப்பி அச்சுன்னு செத்துருப்பேன் தெரியுமா, ஒரு இல்லை உன்னை சாவச்சிட்டு பண்ணிக்கே. சரி தேவையில்ல நம்ம கைவிக்க கூடாது சொல்கிறத கம்முன்னு இருந்தேன் நான். தப்பா கேள்வி கேட்கிற அப்பா தப்பா நடந்துக்கிறதா? இல்லை மேடம், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை ஒத்துக்காம போலீஸ் வச்சு என்னை அடிக்க வச்சு அடி வாங்கிட்டு வந்தேனே, அப்போ அடி வாங்கிறது உனக்கு பிடிக்குதா? அந்த இடத்துல மட்டும் என் உண்மையை சொல்ல, நீ உண்மையை சொல்லியிருந்தா அப்போ அடிச்சிருக்குமாங்களான்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்டேன். என்ன நியாயம் சொன்னாலும் நீங்க கேட்ட கேள்வி தப்புங்க, ஏத்துக்கவே முடியாது. தெரியுமா உனக்கு அவர் கேட்டது? சரி மேடம், அவரு ஏதாவது ஒரு சாக்கு சொல்றாரு மேடம். அதெல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லை. உங்களுக்கு ஓவர் டைம் போகணும், உங்க சுகத்துக்காக 3 பசங்களை அனாதையா விடுவீங்க. இப்போ எதுக்காக வந்தேன்னா இதே இவங்க தான் வந்து ஃபோன் போட்டு உன் பசங்களை சாப்பாடு சமைக்கிறதுல காலைல போகிற நைட்டு தான் வரா. அது பெரிய பொண்ணு என்கிட்ட லீவில் கூட்டு போய் ஊரில் கூட போகிறேன் போகிறேன் அப்பயே சொல்லிடுச்சு. அப்போ அம்மா சமைக்கிறதே கிடையாது, நாங்கள் பசி பெட்டுமா கிடக்கிறது, நான் ஆயா தாத்தா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு. 2 பசங்களை கூட்ட அதுங்களுக்கு கருத்து தெரியலன்றதால என் 3 பசங்க பிள்ளைங்களை கொண்டு போய் விட வேண்டியதுதானே? கூட மாட்டால. இப்போ சொல்லுங்க எங்க அப்பா அம்மா என்னைக்கு எங்க பேத்தி என்ன மேடம் அந்த குழந்தைகளை போறவரை நான் கால் கடைசி பண்றேன். வரைக்கும் குழந்தையில இருந்தே பிஞ்சு எங்க அக்கா கால் பண்ணி என் தங்கச்சி கால் அந்த பண்ணி நான் கால் பண்றேன். நான் பண்றேன்னு சொல்ல மேடம். அப்பா அம்மா பெத்த தகப்பன் தானே அந்த கேள்வி கேட்டீங்க. அப்பா அம்மா தான் பண்றேன்னு அந்த கேள்வி இல்ல சொல்லுங்க. மேடம், அது வேற கிளாஸ்ல சொல்லிட்டாரு அவர், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது மேடம். பெத்த பொண்ணு போய் நான் இன்னும் 3 மாசம் சரி நான் நீ போயிருந்தேன். கேட்ட நீ கேட்ட அந்த அப்புறம் பொண்ணு ஏன் கூட காணி பிடிக்கல. இருக்குது, நீ இப்ப கேட்டதுக்கு. எல்லாத்தையும் சொன்னாங்களே அந்த நீ பொண்ணு கேட்டதுக்கு பொண்டாட்டியா இருக்குது. மேடம் பொண்ணுக்கு வேணா இப்ப என்ன phone பத்தி பண்ணிக்கலாம். போன் பொண்டாட்டி பண்ணிக்கணும்னு இருக்குது. சொன்னாங்களே, இப்ப இத பத்தி பொண்டாட்டி போன் இருக்குது. பண்ணிக்கணும்னு சொல்ல அந்த மாதிரி அதே பொண்ணு தான் நான் கேட்க அந்த பொண்ணு வேணா கேட்க சொல்லலாம். போன் பண்ணிக்கலுங்க மேடம். கேட்டனான்ட்டு. ஆகிட்டா போதில் அந்த பொண்ணு நான் கேக்குறேன், ஏமா இப்படி சொன்னதுக்கு அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ் மேடம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவர் மேடம், அந்த குழந்தைங்க ஸ்கூல் போகிற ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் துணியை போடவே எடுத்துருங்க மேடம். ஸ்கூல் ட்ரெஸ் மாசம் மாசம் பணம் கொடுக்குறாங்க இப்போ குழந்தைங்களுக்கு. இது அந்த பணத்தை எடுத்து குடிக்கிறாராம் அந்த பிள்ளைங்க சொல்லுது என்கிட்ட. இது வரையிலும் அதெல்லாம் கை வச்சல. போன் போட்டு அவங்க மேடத்தை வேணா போட்டு கேட்டுக்க சொல்லு. அவ இதே பாஸ்புக் பிள்ளைங்க வச்சுக்கிட்டு தான் இவதான் பொண்ணு தான் சொல்லிச்சு. அதுதான் இவதான் பாஸ்புக் வச்சுட்டு அதுல இதே பொண்ணு தரணி பொண்ணு சொல்லிச்சு, கமலி பொண்ணு மெசேஜ் யார்கிட்ட சொல்லிச்சு. வரோம்? செல்ல மெசேஜ் யார்கிட்ட வரோம்? மெசேஜ் என்கிட்ட வரும். யார்கிட்ட வரும்? பணம் எப்படி என்கிட்ட கொடுப்பாங்க? ஏடிஎம் கார்டு யார் வச்சுக்கிறா? ஏடிஎம் கார்டு நான் தானே வச்சுக்கிறேன். ஏடிஎம் கார்டில் ஏன் ஏடிஎம் கார்டில் போடல? அவங்க ஸ்கூலுக்கே வேணா அந்த ஸ்கூலில் தாமரத்தில் இல்ல காணும் இல்ல அது அந்த பணம் யாருக்கு பணம்லாம் அந்த பணம்லாம் வரவே இல்லை. அந்த பணம்லாம் வரவே இல்லை. இவ போடும் அவ பொண்ணு போட 2 பணம் உன் பொண்ணு தான் சொல்லிச்சு தரணி. அது அந்த புக்ல இறங்கவே இல்லை. 1000 எடுத்து அந்த ஏதோ புக் புது செலவு இல்ல பண்ணாங்க. இல்லப்பா காசு இல்ல அந்த காசு அந்த புக்கெல்லாம் கிடையாது. ஏடிஎம் கார்டுல வந்த பணம் என் புக்ல கிடையாது. 500 கொடுத்தது, அது 2 டைம் போட்டாங்க 1000 ரூபா. அதுதான் நாங்க தான் எடுத்து எங்க கஷ்டத்துக்கு யூஸ் பண்ண அவசரம். மற்றபடி இவங்க வந்து கார்டு வச்சுக்கிட்டு எடுக்கலாம் நமக்கு தெரியாது. பணம் ஸ்கூல்ல போனதுல இருந்து அந்த பொண்ணு புக் அந்த புக்ல கேன்சல் ஆயிடுச்சு. பிரிஞ்சிருந்து இப்பவே ஒரு தடவை போன் போட்டு இப்படியே போனா என்ன இது பசங்க வரைக்கும் வாழ்க்கை நான் போடதே கிடையாது போன். சரி நீ என்ன போன் எப்ப நானே தான் அந்த உனக்கு நானே கூட வாழ்க்கை செய்ய விரும்பல. மறுபடியும் நீ கூட்டு போய் நீ ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு ரூபா கையில தானே இதுவரையும் போன் பண்ணிக்கிறேன். செல்ல phone மிஸ் கால் பண்ணதே கொடுத்தாங்க. கிடையாது. கவர்மெண்ட் பண்ற உதவி கூட இவங்க அதை இது பண்ண தரணி மாட்டாங்க. பொண்ணே சொல்லும், அப்பா போன் பண்ண சொன்னதுக்கு போன் பண்ணி நீனே அழுது அடிக்கடி பக்கத்துல போன் பண்ணி தந்து அதுதான் இல்ல, நீ கூப்பிடல, சும்மா இங்க எதுக்கு நடிக்காத. நான் கூப்பிடவே உன்னை இல்லை. பார்க்க வந்து தெரியல, ஒரு டீ கடையில டீ குடிச்சு பாத்துக்கிறேன். செல்லு இப்படி இப்படி பாத்துட்டு ஒருத்தர் பேசிட்டு வர. நான் யார்ட்டையும் நான் பேசவே வந்து இல்லை. என்ன கஸ்தூரி செல்லு வச்சுட்டு என்கிட்ட தின்னால மாட்டிட்டு அப்படின்ற ஆமல யாசிந்தா செல்லு நான் வச்சிருப்பேன். இஷ்டமா குடும்பம் எல்லாம் போறேன். ஆமா அதுதான் நான் ஒதுக்கிட்டு நான் வந்தது எதுக்குன்னா என் பசங்களை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் வளர்த்துக்கிறேன்.
பசங்களை இவ்வளவு இவகிட்ட நாளா இருந்தா இல்ல, பசங்களுக்கு எடுத்துருவாங்க. நான் அதான் சொல்ல பசங்களெல்லாம் நான் வரேன். கேட்க நீங்க மாட்டேன். மட்டும் ரொம்ப நீ ஒண்ணும் தேவையில்லை, என் பசங்களை எனக்கு பார்த்து ஓகேனா அப்ப நான் என்ன பசங்க சொல்றேன்? ஆமா ஒரு உங்களுக்கு குழந்தை- உங்க பசங்களை பாத்துக்க கண்டிப்பா பாத்துக்கோ நல்லா மேடம், தெரியும். கண்டிப்பா சத்தியமா அதான் பாத்துக்கோ பார்த்தோமே மேடம், பாத்துண்ட அழகு. கண்டிப்பா இனிமேல் நம்ம கண்டிப்பா பாத்துக்கோ மேடம். சத்தியமா எனக்கு வேலை பெருசு இல்ல இவங்க மேடம், ரெண்டு குழந்தைங்க பேரும் நம்பி மேடம் பெருசு. கொடுக்கவே முடியாது. கண்டிப்பா மேடம். பசங்களை ஒரு ஹோம்ல ஒப்படைக்க தான் வேணும். இல்ல ஜுவனல் மேடம், ஹோம்ல கண்டிப்பா நான் ஒப்படைக்க தான் பாத்துக்கோ வேணும். மேடம். கண்டிப்பா என் வழி இல்ல. குழந்தைங்களோட போய் என் குழந்தைங்களோட இவங்களை கூட எல்லாம் போய் நம்பி சேர்ந்துடுறேன். கொடுக்கவே முடியாது. ஜாலியா இருங்கம்மா. இல்ல உங்களுக்கு எதுக்கு மேடம், பசங்க? ஜாலியா இல்ல மேடம், அந்த என் குழந்தைங்க பசங்க தான் மேடம் கஷ்டப்பட்டு முக்கியம். இப்படி சமைச்சு சாப்பிடுறதுக்கு இல்ல மேடம், அவங்க ஹோம்ல 1000 பேர் வருவாங்க, இல்ல லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போறதுக்கு. கண்டிப்பா மேடம். நீங்க எப்படி இருக்கு அந்த பசங்க? நான் நல்லா என் வாழட்டும். அவங்க எழுதி கொடுத்தா நான் கூட பார்த்துப்பேன். மேடம் நான் எழுதி பாத்தீங்களா? கொடுங்க மேடம். மேடம் இதுதான். நான் பாத்துக்கிறேன். இப்ப இதுதான். இப்ப சொல்றேன் மேடம், எழுதி கொடுங்க கொடுத்துட்டு போறேன் இதுதான். மேடம். நான் இந்த ஒரு வேண்டாம், ஒரு உங்களுக்கு வாரம் குழந்தைங்க வேண்டாம் மேடம், வேண்டாம். ப்ளீஸ் மேடம், சொல்றது கேளுங்க மேடம். தேவையே இல்ல. தயவு செய்து உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன் மேடம். தயவு இருக்கு, செய்து அவங்களுக்கு அவங்க 3 வெளிய பசங்க. போக மாட்டேன் மேடம். பிள்ளைங்களை இவங்களுக்கு எழுதி 2 கொடுக்க பிள்ளைங்க, அவங்கள 2 ஆம்பளை மேடம். பசங்க, ஒரு பொண்ணு குழந்தை இருக்கா. நைட்ல இவங்க பொண்ணை நான் எங்க வீட்டுல படுக்க வச்சுக்கிட்டா நைட் எல்லாம் வந்து கதவு தட்டுறது. பிள்ளைங்களை நான் விட்டு நான் என் பொண்ணை வெளில இருந்ததே மேடம். ஒரு அனுப்பு, நாள் என் பொண்ணை வெளில அனுப்புன்னு குடிச்சிட்டு வந்து பிள்ளைங்களை நான் எழுதி கொடுக்குறேன் மேடம். ஒரு அந்த குழந்தைங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து நான் காரணம் மேடம், அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு மேடம். அவங்களுக்கு வேண்டாம், நீங்க ஜாலியா இருங்கம்மா. இல்ல மேடம், நீங்க தயவு செய்து- ஓவர் தயவு டைம் செய்து 12:30 மணி வரை இல்ல, வேணும் மேடம். காலையில 2 மணி வரை கூட ஓவர் டைம் பண்ணுங்க. எனக்கு அப்படிப்பட்ட No வேலை problem. வேணும் மேடம். நான் வீட்டு 6 மாசம் ஆச்சு வேணும் சமைச்சு. மேடம். நீங்க காலையில 2 பேரும் சாயந்தரம் முதல்ல பிள்ளைங்களை உங்க- எதுக்கு கேக்குறேன்னா இத பிள்ளைங்க பாருங்க. எல்லாமே மெட்ராஸ்ல யாரும் இத ஊருக்கு பாருங்க. போறாங்க. இல்ல மேடம், நீங்க நீங்க 2 அந்த மாதிரி பேரும் பேசணும் நீனு. அந்த ஹலோ, அதெல்லாம் நான் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்றேன். எத்தனை வருஷம் ஒண்ணா வாழ்ந்திருக்கீங்க? 16 வருஷம் ஒண்ணு வந்து இப்போ பிள்ளைங்க உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா நீங்க 2 பேரும் ஒருத்தரை மன்னிச்சு நல்லபடியா வாழ ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க உங்கள்ட்ட இல்ல வரும். மேடம், அந்த இல்லன்னா மாதிரிலாம் வராது. பேசாதீங்க சாரி. சொல்லாதீங்க மேடம். மேடம் நாங்க இப்ப ஜுவனைல் ஹோம் கூப்பிட போறோம். இல்ல மேடம், ஜுவனைல் போர்டு கூப்பிட்டு சொல்ல போறோம். பசங்களை நீங்க அபியூஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல மேடம், அவங்களுக்கு அந்த எந்த மாதிரிலாம் பாதுகாப்பும் பண்ண கிடையாது. வேண்டாம். தயவு செய்து நாங்க சொல்றேன் ஒப்படைக்க போறோம். மேடம். அவங்கள்ட்ட கூட சொல்லி கேட்டு மன்னிச்சு விட்டுருங்க மேடம். நான் முடியாது. இதெல்லாம் பண்ண நாங்க மாட்டேன் யாரும் மேடம். இல்லம்மா மன்னிக்கிறதுக்கு. அப்படி இல்ல அந்த மேடம். பசங்களோட கஷ்டத்தை பாக்குறதுக்கு எங்களால கஷ்டப்பட்டு முடியல. நான் பார்க்க முடியாது மேடம். இனியும் அதுங்க கண்ணு ஒரு எத்தனை தண்ணி பேர் இருப்பாங்கம்மா அந்த வராது பசங்களை கூட்டிட்டு போறதுக்கு? அத்தனை பேர் இருப்பாங்க. கண்டிப்பா நாங்க உலகம் தான் காத்திருக்கோம். இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் நடக்காது மேடம். இன்னொரு அந்த டைம் குழந்தைய பாருங்க எப்படி இருக்கா அவ. அதுங்களும் இருந்து இருக்காது இந்த மேடம். வயசுல ஒரு சாப்பாடு நிமிஷம் செய்யற நான் வயசு. செய்ய அவ எப்படி மாட்டேன் அவ மேடம். எவ்வளவு விவரமா கையில இருக்கா? பட்டு எந்த அளவுக்கு மேடம் அதெல்லாம். எந்த அளவுக்கு எவ்வளவு விவரமா இருக்கா? நீங்க எதிர்பார்க்கறதோட நல்ல மாதிரில வச்சிருக்கோம் மேடம். கண்டிப்பா வேண்டாம், பிச்சை உங்களுக்கு- எடுத்தா கூட உங்களுக்கு இல்ல மேடம், என் குழந்தைய வேண்டவே விட்டு மேடம், வேண்டாம். நீங்க பிச்சை உங்களுக்கு எடுத்தா ஓவர் கூட டைம் இல்ல, அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் மேடம். தயவு செய்து ஓவர் சொல்றேன். டைம் பாருங்க, ஓவர் டைம். அந்த டைம் எனக்கு தேவையில்ல மேடம். என் குழந்தையோட இனிமேல் எனக்கு வேலை நீங்க என்ன முக்கியம் இல்ல செய்வீங்க? மேடம். எப்படி எல்லாம் தேவையில்ல மேடம். பசங்களை பாப்பீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல மேல எப்படி அதுங்க என்ன ஆசைப்படுது நான் அதை கேட்டு நான் கண்டிப்பா அதுங்க இஷ்டப்படியே நடக்கிறேன் மேடம். தாய்க்கு மேல நான் இஷ்டப்படி அதுங்க என்ன கேக்குதுங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன் மேடம். வெங்கடேஷ், உங்க பசங்களுக்காக நீங்க வாழணும். நான் இவ கூட கண்டிப்பா வாழ மாட்டேங்க. நான் ஒருத்தர் போயிட்டு இருப்பேன், நான் எப்படிங்க வச்சு வாழ அந்த மாதிரி முடியும்? இல்ல மேடம். ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்து குடும்பம் பண்றேன்னு சொன்னா மறு 10 நாள் சேர்ந்து மத்த பக்கத்து வீட்டுக்காரன இல்ல போறா. மேடம், இவ்வளவு வச்சு நான் எப்படி குடும்பம் பண்ண முடியும்? அதனால இப்போ எதுவும் கிடையாது மேடம். 16 வருஷமா இந்த மாதிரி அந்த மாதிரி- பண்ணலையாவா? கிடையாதுங்க. அப்ப கிடையாது. ஏதோ அடிச்சு பிரச்சனை சொல்லுங்க. இருக்குல்ல? ம்? ஏதோ பிரச்சனை அந்த இருக்கு. வேலை இல்ல மேடம். 16 வருஷம் தப்பு பண்ணாத பொண்ணு ம். எப்படி 6 மாசமா தப்பு பண்ணுவா? 6 மாசம்னா நாங்க மெட்ராஸுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னே ஊரோட இருந்ததால ஊர்ல கிராமத்துல எதுவும் தெரிஞ்சிக்கல. மெட்ராஸுக்கு வந்த உடனே வேற வேலை யூனிக்கார் நாங்க எங்க வேலைக்கு போயிருந்து தெரியல. ஹவுஸ் கீப்பிங் அனுப்புனேன். இவ கூட வேலை செய்ய எல்லாமே வீட்டுக்காரன் விட்டு ஒருத்தர் சைட்ல தான் வச்சுக்காங்க. சரி, நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழ போறீங்களா இல்லையா? நான் வாழல மேடம். இப்போ என்னன்னா இவங்க 2 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணும். இவங்க பசங்களை பார்க்கல, நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அபியூஸ் பண்றாங்கன்னு. பசங்களோட லைஃபுக்கு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா 2 சின்ன பசங்க அடுப்புல சமையல் பண்ணுறது அளவுக்கு, ஸ்டவ்ல சமையல் பண்ணுறது அளவுக்கு அவங்களுக்கு வயசு ஆகலை. ஸோ அதனால முதல்ல இவங்க 2 பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு தான் நம்ம பசங்களை ஜுவனைல் ஹோம்ல ஒப்படைக்கணும். வீட்டுல சிலிண்டர் இருந்தது, அந்த 2 சிலிண்டர் என்ன வேணாம் மேடம், அந்த பண்ணாங்க? மாதிரிலாம் அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம் என்ன மேடம். பண்ணாங்க? கண்டிப்பா அவங்க கேளுங்க என்ன பண்ணாரு. cylinder வித்துட்டேன் குழந்தைங்களுக்கு அந்த சிலிண்டர் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு. ஒரு சிலிண்டர் வந்து ஒரு வீட்டுல அடை வச்சிருக்கேன். அந்த அதான் அளவுக்கு மேடம், போகாதீங்க. நான் வந்து அந்த அந்த ஈனப்புக்கு அந்த காசு தேவையில்ல. என்ன பண்ணீங்க? பசங்களுக்கு இதெல்லாம் கண்டுக்கிறே கிடையாது பசங்களா. சிலிண்டர் வச்சுட்டு காசு என்ன பண்ணீங்க? காசு தான் மேடம், நானும் செலவு பண்ண அவங்க பசங்க செலவு பண்ணீங்க? அரிசி ஒரு வாங்கி ரூபா செலவு கொடுப்பேன். பண்ணல. என்ன செலவு பண்ணீங்க? 2 நாள் நான் செலவு வந்தாரு. பண்ணிட்டேன் மேடம். நைட்டு நான் வந்து வீட்டுல இருக்கிறேன். தோசை ஒண்ணு வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஊட்ட வந்திருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடுக்க வரேன். சரி குழந்தைக்கு ஊட்டிட்டு போப்பான்னா 2 குழந்தை அம்மா முத்தம் முத்தம் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் தின்னு உட்காந்துக்கிறான். அந்த குழந்தைங்க தூங்குதுங்க. இந்த உலகத்துக்கு 3 பசங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அவங்கள பொறுப்பா பாத்துக்கிறது உங்க கடமை. அது நீங்க செய்யல. கண்டிப்பா செய்யறேன் மேடம். இனிமேலாம் எந்த குழந்தையும் நம்பிக்கையே இல்ல மாட்டோம். சிலிண்டரை வித்து மேடம், குடிச்சாராம். அவங்களுக்கு அவங்க என் மேல நம்பிக்கை இல்ல, அவங்களை நம்பி அனுப்புங்க மேடம். தயவு செய்து நான் ஒரு உங்களுக்கு பொண்டாட்டி கூட்ட இப்படி வாக்க போயிட்டா கண்டிப்பா ஒருத்தர் கம்மி செத்து பண்றேன். இருக்கணும். நான் கொஞ்சம் படிச்சதால என்ன பண்ணா ஊர் உலக என்ன வந்து தப்பா எடுத்துக்கிட்டு நான் சாவல அப்படி அவ்வளவுதான். பொண்டாட்டி சைடுல இருந்து ஒரு சிலிண்டர் வித்து பிரச்சனை இருந்தா செத்தாங்க என்ன தானா? செய்யணும்? ஆ. பசங்க இருக்காங்களே அவங்கள நல்லா பாத்துக்கணும், அதுக்கு தான் அவங்களுக்கு பாதுகாக்க பண்ணணும். படிச்சீங்களா? அதனாலதான் 13 வயசு பொண்ணுட்டு அந்த கேள்வி கேட்டீங்க. வெக்கம் இல்லாம சொல்றீங்களா படிச்சிருக்கேன்னு? படிச்சதுனாலதான் 13 வயசு பொண்ணுட்டு அந்த கேள்வி கேட்டீங்களா?
இப்படி பார்க்கணும் அந்த பசங்களை. நீங்க என்ன அழுது பிரயோஜனம் இல்லம்மா. இல்ல இத மேடம் பாருங்க, இத பாருங்க, பசங்களை உங்கள்ட்ட அனுப்புறதா இல்ல. நாங்க உங்க பேர்ல கேஸ் ஃபைல் பண்ண இல்ல போறோம். மேடம், எந்த போலீஸ் case வேண்டாம் ஜுவனைல் ஹோம்ல பசங்களை ஒப்படைக்க போறோம். வேண்டாம் மேடம், பசங்களை அப்படின்னா நீங்க 2 பேரும் இப்ப இங்க உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். வேண்டாம் மேடம், அவங்க வந்து என்ன நீங்க உங்க வேண்டாம் புருஷனோட வாயிலனா பசங்களை அனுப்ப முடியாதுமா. நீதான் வேணான்னு ஒதுக்கி அவங்க விட்ட. தான் மேடம் நான் தான் எல்லா ஆமா, வழிக்கும் நீ கூப்பிடுறேன். பண்ணினதுனால தான் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு. அப்படி இல்ல மேடம், அவங்க ஏற்கனவே குடிப்பாங்க மேடம். இல்ல, அவங்க இது பாருங்க. ஏற்கனவே குடிச்சுனா அது வேற. ஏற்கனவே நான் இவன் கல்யாணம் எடுத்து குடிக்கிற அளவுக்கு பண்ணதுக்கு குடிக்கிற நடந்து இந்த முன்னாடி காரணத்தால தான். அவங்க என்ன கட்டத்துக்கு முன்னாடி பயங்கர குடி மேடம். சரி, அதெல்லாம் விடுங்க. அவர் போய் ஹோம்ல இருந்திருக்காரு. இருக்குங்க இருந்து 2 மாசம் அதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க பெரிய பொண்ணு தான் மேடம் காரணம். அப்பயே துரத்தி அந்த பெரிய பொண்ணு தெரு நடுக்க அடிச்சாரு. அந்த பொண்ணு தான் மேடம் இந்த ஒரு ஐடியா தப்பு செஞ்சுட்டு அதுக்காக 100 தப்பு செய்யற. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்லிட்டு போய் சொல்ல பெரிய பொண்ணு அதுக்காக அவங்க அடிச்சாங்க. பெரிய தப்பே பண்ணலையா? அது தப்பு பண்ணல மேடம். எந்த அவங்க தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணல மேடம். அவங்க பெரிய என் பொண்ணு மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க. தப்பு பண்ணல மேடம். அவங்க பெரிய பொண்ணு இந்த இப்போ வருமா அந்த அக்கா கிட்ட கஞ்சல எந்த வேணாங்க அப்படியே இந்த விட்டு மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன். நான் போயிடலாம். அவங்க பெரிய பொண்ணு. ஒண்ணு இல்ல மேடம், தப்பு பண்ணல. இப்போ வச்சுக்கிற செல்லு இங்க வாங்கி வச்சிருக்காங்க. அந்த செல்லை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. எப்ப பாரு இவ தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. தப்பு பண்ணல செல்லு வச்சிருக்கா, அந்த செல்லை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அப்படியா? வேணாம் கால்ல வந்து அழுதா. செல்லெல்லாம் டெஸ்ட் பண்ண வேணாம். செல்லெல்லாம் அப்புறம் என்ன நீ தப்பு பண்ணல? பெரிய பொண்ணே தான் கண்ணால பார்த்த உண்மை ஊர் ஃபுல்லா சொல்லிடுச்சு. அந்த நீ உண்மையா ஒத்துமையா இருந்தா அந்த செல்லை டெஸ்ட் பண்ண. செல்லு வேணாம். அதுல எதுவும் தப்பு இல்லனா உங்க முன்னாலே உடைச்சு போடுங்க மேடம். அவருக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். உனக்கு என்னமா பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு தப்பு இருக்க? பண்ண மாட்டேன் மேடம். தயவு செய்து இந்த பாரு, இந்த பாரு, நீ சும்மா தப்பு பண்ண மாட்டேன்னா பசங்களை இப்ப பார்த்து அந்த நான் செல்லுல எதுவுமே இல்லனா அனுப்ப இப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க 2 பேர் மேலயும் கேஸ் போட சொல்லுவேன். வேண்டாம் மேடம். அப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன தம்மா? இல்ல மேடம், எந்த ஒரு ஏன் தப்பு வேணாம் பண்ண ஆன் மாட்டேன் பண்ணாதேன்றா? மேடம். ஒத்துமை தானே நீ சுத்தமா இருக்கறேன்னு சொல்ற. ஆன் பண்ணாத வேணாம். செல்லு கொடுத்துருங்க. அதுல தப்பு இல்லனா சொல்லு. இப்போ நான் வேண்டாங்க சார். இல்லங்க ராணி இல்ல மாதிரி மேடம். அப்ப எனக்கு உண்மையை சொல்லு. உண்மையை சொல்ல மேடம். போன் பேசுறது ஒரு தப்பு தான் மேடம். போன் என்ன phone பேசல. பேசுறது? மத்தபடி உங்க நீங்க உங்க சைடுல வீட்டுக்கு வர என்ன வச்சு தப்பு தப்பு செய்யல? பண்ணாங்க உண்மையை சொல்லு. அவங்க உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டா நீங்க சேர்த்துப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், மீறி ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பா. மேடம், அதான் மெட்ராஸ் வேணா ஊரோட வர நான் இப்ப கூட சொல்லுங்க. சொல்றேன் மேடம். எனக்கு செல்லு வேணாம், ஒண்ணு வேணாம், சிம் வேணாம். அவங்க முன்னாலே புட்டு உடச்சு போட்டுட்டு ஒழுங்கா இருக்கணும் மேடம். அவர் சொல்றாருல என்ன ஊரோட வா ஊரோட வா. போலாம். போலாம் தான் சொல்றேன். இப்போ இன்னைக்கே மேடம், கிளம்புறோம் நீ. அப்ப அது எப்படி மேடம் இன்னைக்கே கிளம்புன்னு சொல்றாங்க? ஊருக்கு போ. ஊருக்கு போய் கடைக்கு போய் சேர்ந்தா எழுதி நீங்க கொடுத்து வந்து வருவோம். பார்த்து எடுத்துட்டு வாங்க. மறு மாசம் பொண்டாட்டி ஆகணும். ஒண்ணா வந்து 4 மாசம் ஆகணும். ஒரு அதான் வருஷம் அவர் சொல்றாரு இன்னைக்கே இப்பவே கிளம்பி வர சொல்லுக்கா நான் கூட்டு போறேன். மேடம் அவங்க அப்படிதான் பிள்ளைங்க மேடம் பேசுவாங்க. கூட்டு பழுக்க பேசுவாங்க. வீட்டுல போய் என்ன ஒண்ணு பழுக்கன்னு இல்ல எப்படி மேடம். பேசுறாங்க தெரியுமா தப்பு மேடம்? நடந்து முடிஞ்சாலே கூப்பிட்டா உலகத்துக்கே தெரிஞ்சு மெட்ராஸ் போச்சு. வாழ்க்கை வேணாம், இனி ஒரு வாழ்க்கை வேணாம். மெட்ராஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றாங்களா? நான் எல்லாத்தையும் குறை சொல்ல அப்புறம் மேடம். கடையில வேலை செஞ்சவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க. மெட்ராஸ்ல இருக்கிறவங்க தப்பு பண்றாங்க இவ சொல்றீங்க. தவிர்த்து நான் எல்லாத்தையும் நான் குறை சொல்ல. நீங்க அது மாதிரி தான் பேசுறேன் தப்பு பண்றது மனசு பாத்ரூம்குள்ள பூட்டி வச்சாலும் தப்பு பண்ணும். காசுக்காக பண்றீங்களா? இல்ல மேடம், அந்த மேல எதுவுமே கிடையாது மேடம். காசுக்காக பண்றீங்களா? அந்த மேல அதெல்லாம் நான் இல்ல அப்புறம் எதுக்காக அந்த பண்றீங்க? மேல எதுவும் அதெல்லாம் இல்ல இல்ல, மேடம். தெரியும். எனக்கு அந்த மேல பழக்கமே இல்ல காசுக்காக மேடம். போல. தப்பு மட்டும் பண்ண ஏதாவது மாட்டேன். உயிரே மணியான எவனா முத்தே மணியான்னு போது மயங்கறா. அவ்வளவுதான் மதி கட்டுறா. தயவு செய்து அந்த மேல பேசாதீங்க மேடம். நான் டைம் அந்த ஏன்னா மேல நான் 16 வருஷம் குடும்பம் பண்ணிடுறேன். காசுக்காகலாம் காசு போறேன். வேலை இல்ல மேடம். காசுக்காக போனா எனக்கு தெரியாது. காசுக்காக போனா பசங்க ஏன் கஞ்சி குடிக்குது? நான் உங்ககிட்ட மறுபடியும் நியாயம் உனக்கு போயிட்டு வந்து கேக்குறேன். மறுபடியும் எதுக்கு கேக்குறேன்னா இன்னும் உங்களை குற்றவாளிய காமிச்சு கொடுக்கறதுக்காக இல்ல. காமிச்சு கொடுக்கல மேடம். இன்னும் ஒழுங்கா இருக்கிற இன்னும் ஒழுங்கா இருக்கணும்னா நீ ஏன் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் நான் உன்னை நம்புவேன். இல்ல மேடம். ஒண்ணும் கிடையாது. முத என்ன வந்தவங்க பேர் தெரியும், போன் நம்பர் தெரியும், எல்லாமே என்கிட்ட இருக்குது. எல்லா அட்டாச்சுமே இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க மேடம். நான் போய் பாத்திருக்கேன். ஆ. பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த வேலை கூட செஞ்சு காப்பாத்துற தாய்ங்க இருக்காங்க. அவங்கள கூட கையெடுத்து கும்பிடலாம். ஏன்னா அந்த பசங்களுக்கு வேற வழி இல்லாம கதி இல்லாம மேடம் அந்த மேல இருக்க மாட்டேன் மேடம். தெரியுமா பாரு, அவங்கள கையெடுத்து கும்பிடலாம். அந்த மாதிரி இருக்க மாட்டேன் மேடம். நான் தயவு செய்து நான் அந்த மேல வச்சுக்க அதான் மாட்டேன் நானும் சொன்னேன். அப்படி ஆமா, போயிருந்தா இவர் கூட ரொம்ப பரவாயில்ல. நல்லவரு. மேடம் தயவு செய்து வல்லவர். அதெல்லாம் பண்ண மாட்டேன். 13 வருஷம் குழந்தைட்ட தெரியாம இனி ஒரு வாய் காலம் தவறி நான் அந்த மாதிரி கேக்குறது தப்பு கேள்வியை பண்ண பாத்தீங்களா? மாட்டேன் மேடம். நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் மேடம். பசங்களை பிரிக்காதீங்க மேடம். கஸ்தூரி, நீ அழுததுனால இங்க எந்த எந்த இது இருக்கு. நான் வந்து 1% 6 மாசத்துல என்ன நடந்தது அத சொல்லு. உங்க பேர் என்னம்மா? கீதா. இவங்க ஃபுல்லா நடிக்கிறாங்க. நான் நடிக்கல மேடம். அவங்க மனசால ஒரு வார்த்தை சொல்லல. நான் நடிக்கவே இல்ல மேடம். உண்மையா மனசாட்சியா தான் மேடம் சொல்றேன். நான் நடிக்கவே இல்ல. முத வீட்டுக்கு வந்த பேர்ல இருந்து போன் நம்பர்ல இருந்து சொல்லுதா, அவங்க செக் பண்ணி பார்க்கட்டும். நடிக்கவே இல்ல நீ நடிக்கிற மேடம். நடிகை தயவு தெரியும். செய்து நான் நடிக்கவே இல்ல மேடம். இப்ப உங்க பொண்டாட்டி தப்பு பண்ணாங்களா தப்பு பண்ணலையான்னு ஆராய்ச்சி பண்ணதுக்கு நாங்க இங்க உட்காரல. நானும் அதுக்கு வரல. என் பசங்க பட்டினியா போகுதுன்றது தான் நான் வந்துக்கிறேன். என் பசங்க பசங்களை பத்தி பட்டினியா சாகுது. உங்களுக்கு பசங்களை பத்தி கவலை இல்ல. பசங்களை பத்தி என் நீங்க பசங்களை என் கூட பேசாதீங்க. அனுப்புனது தான் நான் வந்தேன். நீங்க பேசாதீங்க.
என் பசங்களை என் கூட அனுப்பிச்சு வைங்க தான் நான் வந்தது. உங்க கூட எப்படிங்க அனுப்புறது? அவ சொல்றதுக்கு எங்கனால போயிட்டு 12 மணிக்கு கொண்டு ஸ்கூல் வந்து யூனிஃபார்ம் அடிச்சிருக்கீங்க 13 வயசு பொண்ணுக்கு தப்பு. அந்த பொண்ணோட நிலைமை இப்ப எப்படி? 1:30 மணிக்கு 2 மணிக்கு ஊர் சுத்திட்டு வரா. அவளை நம்பி நான் என் பசங்களை பாட்டி வீட்டுல இருக்கா. பாட்டி நல்லா பாத்துக்கிறாங்க. இவர் அங்க போனாருன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவங்க போறாரு. இவர் உள்ளே உள்ளே சேர்க்க சேர்க்க மாட்டாங்க. அந்த வேலை நான் போக மாட்டேன் மேடம், தயவு செய்து அந்த வேலை போக அந்த மாட்டேன். பொண்ணை வந்து அவங்க அவளே பாட்டி சொல்லுவா. நல்லா பாத்துக்கிறாங்க. சேஃபா வச்சிருக்காங்க. அவங்க நல்லா அவங்க அக்கா இவர்ட்ட இருந்து எந்த தங்கச்சி, இது- ஆனா அந்த அக்கா பாட்டி கூட நல்லா அப்பெல்லாம் பாத்துக்கிறாங்க அந்த பொண்ணை. சின்னதுல இருந்து என்கிட்ட வந்துட்டு இப்ப திடீர்னு பாட்டி அவங்க பாட்டிட்ட பேசலாமா? ம். பேசலாமா? நம்பர் இருக்கா? பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்பாங்க மேடம், என்ன உங்களை மட்டும் எங்களை யாரும் எந்த எழுப்புறாங்களா, உங்களை தான் வந்து எழுப்புறாங்க. ஏன்னா குழந்தைங்கள நாங்க பாத்துக்கிறதுனால தூக்கவே விட மாட்டாரு மேடம். இருந்தாலும் நைட்டு 12 மணில இருந்து விடிய விடிய வந்து இந்த பசங்களை அடிக்கிறது, அதுங்க ஓடியாந்து எங்க வீட்டுல ஓடியாந்து உட்கார்றது. மேடம் அந்த அப்பதான் மேடம் வேலையை முடிச்சுட்டு அசந்து போய் வரோம் மேடம். கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லி அப்பதான் கண்ணு இழுத்துவோம். உடனே உடனே கழுத்து தரோம். டொக்கு டொக்குன்னு பார்த்தாக்கா யாரும் அந்த பார்த்தா அளவுக்குலாம் பெருசா இந்த நடக்காது. சின்ன பொண்ணு ஓடி வரும். விட்டுருங்க மேடம், அங்கிள் அங்கிள் அம்மா அப்பா சண்டை போடுறாரு அம்மா கிட்ட சொல்லிட்டு ஓடி வரோம். நான் சின்ன சத்தியமா உள் மனசால பேசுவாங்க. பேசுறேன் மேடம், நடிக்கல உங்கள்ட்ட எதுவும் சொல்லல, அந்த மாரி நாங்க இருந்ததே இல்லை மேடம். இப்ப கூட ஆகட்டும் எங்களுக்குள்ள சின்ன 16 வருஷம் நல்லா வாழ்ந்திருக்காங்க. அதான் இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் இவங்களுக்குள்ள அந்த பொண்ணே சொல்லியிருக்குங்க, எங்க அப்பா வாரமானா எங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு 6 வருவாரு. மாசம் என்ன தான் போனட்டு ஒருத்தன போன பிறகு அப்புறம் என்ன கிடையாது வாழ்க்கையில, அவ்வளவுதான் வீடியோ போயிடுச்சு. நான் வெறும் போனா தான் வந்துட்டு இருக்கிறேன். அதான் வாழ்க்கை. திடீர்னு 6 மாசத்துல எல்லாம் வராதுங்க. ஏதோ பிரச்சனை ஏற்கனவே இருந்துட்டே தொடர்பு இருக்கு. ஏற்கனவே ஆனா போன் பசங்க மூலியமா சொல்லுங்க பழக்கம் இருக்கு. 3 வருஷமா இருக்கு எங்க அந்த அப்பா பழக்கம். எங்களுக்கு எல்லாம் போன் மூலியமா வாங்கிட்டு இருக்கு. வராரு. விடுதலை ஒரு வாரமானா விடுதலை போட்ட பிறகு வீட்டுக்காரன் இல்லைன்னும் போது அதை செஞ்சுட்டான். வேற வழி கிடையாது. இப்போ ஊர்ல இருந்து நான் ஊருக்கு போனா கூட என்னைக்கு வருவானு தெரியாது கொள்ளது. இவ கையெழுத்து இல்லாம அந்த விடுதி விட்டு என்ன அனுப்ப மாட்டாங்க. நான் வரது போறது கிடையாது. ஸ்ட்ராங்கா உறுதி ஆகி போச்சு. அவனும் வர நினைக்கிறான், இவனும் வர வச்சுக்கிறான், முடிஞ்சு போய். அது வந்து இப்போ இந்த 6 மாசத்துலயே நடக்கல. அது 3 வருஷமா போன் மூலியமா தொடர்பு இருந்து ஒரு தடவை கண்டிச்சு சண்டை போட்டான். கோயிலை கூட்டு சத்தியம் வாங்கி அந்த தொழிலை மட்டும் விட்டுரு, உன் காலில் விழுந்து கும்பிட்றேன். நம்ம 3 பொட்டை பசு வச்சுங்க புழைக்கு வந்திருக்கோம். அந்த புத்திக்கு வேணாம், இன்னும் 2 வருஷம் ஆனால் நான் பொண்ணு வயசுக்கு வந்துடும், அந்த தொழில் மட்டும் வேணான்னு சொல்லி இட்டு வந்தேன். மறுபடியும் நீ என்ன தூக்கி உள்ளே போட்டு நீ இந்த காரியம் செஞ்சேன்னா அப்புறம் வாழ்க்கையில் எனக்கு என்ன இருக்குது? இந்த எப்பயே செத்துட்ட மாதிரி தான் கணக்கு. அதை விட்டுட்டு அது வந்து சரி செத்ததாக கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் ஊரோட வந்து இரு, நீ நானும் ஒன்னா இருக்கலாம், ஒன்னா வாழலான்றாரு. இப்ப கூட வெளியில இவரு ம். இவரையே நம்ப முடியலையம்மா. இப்போ நான் கூட்டம் மேடம், கூட்ட மதிப்புக்கு எங்கள் மதிப்புக்கு வந்தோம். நான் கேட்கறது, இவர் குடிச்சிட்டு அடிக்கிறாரு, பொண்ணுட்டு இப்படி பேசுறாரு, இவரை நம்பி இவங்களை அனுப்பிச்சோம்னா மறுபடியும் குடிச்சு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்த மாட்டாங்க. இந்த மாதம் 40 நாளாக குடிக்காம இருந்தான். 2 நாளாக வந்து இவங்க கூட்டு வந்துக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வாங்குறப்போ குடிச்சிட்டு வந்திருந்தான். செல்லு எனக்கு திருப்தியா வச்சிருந்தது. செல்லு வந்து இது அவரும் குடிக்க வச்சிருந்துக்குது. ஆரம்பிச்சிட்டாரு. செல்லு இது செல்லு வச்சிருந்தது எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இவன் சொன்ன கேட்டுக்கிறான் போய் அது அப்புறம் காலையில் இது கேட்டதுக்கு யாருக்குமே தெரியாது. செல்லுல தான் இருந்தேன். திருப்தியா செல்லு ஏதுன்னு கேட்டிருக்காரு. செல்லு ஏதுன்னு இவர் கேட்டதுக்கு வாங்கி நான் வாங்கி அப்ப கொடுத்தேன். நான் இது நான் என்ன என்ன பண்ணிருப்பேன்? மேடம்? நீ எதுக்கு செல்லு வாங்கி கொடுத்தேன்னு சண்டை வளர்த்து. சொன்னியா ஆமா அப்படி? மேடம், சொன்ன மேடம். ஊருக்கு போனா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த மேடம். அது அப்ப ஏன் இவங்ககிட்ட வீட்டுல என்ன சொல்லி- எதுக்கு அவர் பேரை சொன்னேன்? சரி அவர் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாக்கா சரி அவங்க ஏற்கனவே நான் செஞ்சு வச்சிருந்தாங்க. வேலை மேல ஒருத்தங்க ஃப்ரெண்டு அந்த செல்லு மாதிரி அந்த மாதிரி சொல்லவே இல்ல. ஒன்னும் இவர் இல்ல, வாங்கி செல்லு கொடுத்தாங்க. செக் இவர் பண்ணுறதுக்கு வாங்கி அவன் கொடுத்தாரு. இந்த அம்மா வாயை திறந்தா போய் தான் சொல்லுது. இதனால எங்க இல்ல வீட்டுல மேடம், நான் வந்து நீ நீங்க எப்போ வாங்கி சொன்னது கொடுத்தா உண்மைதான் நீ மேடம். ஏன் மேடம் எங்க வீட்டுல சொன்னது கேட்கறான். சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படி வரேன். யார்கிட்ட என்ன அவங்க சொன்ன? வேலை மேல ஒரு ஃப்ரெண்டு அப்படி கொடுத்தான்னு சொல்லல. சொல்ல. இப்ப என்ன சொன்ன? ஊர்ல இருந்து இல்ல, எடுத்து இல்ல, வந்தாங்க. ஊர்ல இருந்து அவங்க கிட்ட என்ன எடுத்து சொன்னா? என் வந்தா- தங்கச்சி கொடுத்தான்னு சொன்னேன். ஆமா தான் ஊர்ல இருந்து தங்கச்சி இல்ல. ஊர்ல ஒன்னும் இருந்து இல்ல, இப்ப எடுத்து செக் பண்ண வந்தா சொன்னதுக்கே வேணான்ற எதுக்கு சொல்லு? சரி ஒரு நிமிஷம், பத்திலாம் யாரு செல்லு கொடுத்தது உங்களுக்கு? செல்லு வந்து வீட்ல இருந்து நான் எடுத்து வந்தேன் மேடம். இப்ப ஊருக்கு போன மேடம் வளைகப்புக்கு. அப்ப ஊர்ல இருந்து எடுத்து வந்தேன் மேடம். அப்ப சொல்ல அவங்க வேண்டியது அதாவது இவங்ககிட்ட சொல்லல மேடம் நான் கொண்டு வந்தது. இவங்க கேட்டதுக்கு எதாச்சும் இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஏன் மேடம். ஊர்ல அதுதான் இருந்து தப்பு. வந்தாச்சு சொல்லல தானே? அது சொல்லல மேடம் நானு. ஏன் சொல்லல? அது வந்து நம்ம இருங்கம்மா இருங்க. அது வந்து அவங்க இவங்ககிட்ட சொன்னா இவங்க நம்பர் கேட்பாங்க. அப்புறம் இவங்க நம்பர் வாங்கி இவங்ககிட்ட தருவாங்க. இவங்க விடிய போன் பண்ணி தொலை பண்ணுவாங்க. இதனால தான் என்னது செல்ல ஏதோ ஒரு வீட்டுக்காரன் இருங்க. தொலை பண்றான். செல்ல யார வாங்கி கொடுத்தாங்க சொன்னா, ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகுது மேடம். இவங்கள்ட்ட நம்ம போன் பண்ணி பேச கொள்ள இருந்தோம்னா இவங்க வந்து அப்புறம் இந்த நம்பர் வந்து இவங்க கொடுத்தாங்க இருமா இருமா. மேடம். சரி அப்ப இவர்கிட்ட இருந்து இவர் வாங்கி கொடுத்தாருன்னா பேச கொள்ள எல்லாம் வராதா? மேடம் இவங்க போன் பண்ணி அப்புறம் இவங்க பேசுவாங்க. திரும்பி இவங்க ஏற்கனவே உடவு கூடாது. அப்ப அவர்கிட்ட அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னா பிரச்சனை வராதா? அதுக்கு அது மாதிரி சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் மேம். மேடம். அதுதான் ஏன் பிரச்சனை சொன்னீங்க? வராதுன்னு தான் சொல்லிட்டேன் மேடம். அதான் எப்படி பிரச்சனை வராம இருக்கும்? சரி நான் தான் ஏதோ கையில இருந்து யூஸ் ஆகும் நீ வச்சிருன்னு சொல்லி கொடுத்த மாதிரி நான் சொன்னேன் மேடம். அது அவங்ககிட்ட சொல்லல நான். இது மாதிரி யார்கிட்ட? அவங்ககிட்ட சொல்லி எல்லாமே திருட்டுத்தனம் தான். திருட்டுத்தனம் எல்லாமே போய் எல்லாமே திட்டுத்தனம் கிடையாது மேடம். உனக்கு இது என்னம்மா உண்மைன்னா உனக்கு உண்மைன்னு சொல்றேன் பிரச்சனை? மேடம். உனக்கு பேசும்போதே என்னதான் வாய் ஒதுருது போல. அது ஒரு ஒதுரல. பொய் அதான் சும்மா மாத்தி 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 பேசுறோம். மாத்தி ஊர்ல மாத்தி இருந்து பேசல. தங்கச்சி இப்ப கொடுத்தா
ஃப்ரெண்டு கொடுத்தானு என்கிட்ட ஃப்ரெண்டு சொன்னா கொடுத்தான்னு சொல்ல நான் அதே விடிய காலில் மறுநாள் இவரு கொடுத்தாருன்னா இவரு கொடுத்தான்னு அவங்க அவர் சொல்ல எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாரு. நான் தான் மேடம் குடிச்சா எனக்கு மட்டும்தான் வாயை தவறி பேசுவாரு. எனக்கு போதும் தான் மேடம் அப்படி அந்த மாதிரி பேசுவாரு. பேசின பழக்கம் இல்லை போதும் தான் மேடம். அவன் பேசிட்டு ஆனா மத்த டைம்ல எனக்கு ரெண்டுமே தெரியாது. அந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது மேடம். எனக்கு ஏன்னா சும்மா அவர் மனசு பேசுறது வெறுத்து பயம் போயிட்டு மேடம். தான் இந்த மாதிரி பண்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அது மாதிரிலாம் பேசுனது கிடையாது மேடம். சும்மா படிப்பு நல்லா படிப்பு வச்சிருக்கா மேடம். பேசும் அதனால தான் பொண்ணுட்டு அப்படி கேள்வி கேட்டான். அந்த மாதிரிலாம் படிப்பு போதையில தான் அந்த சும்மா இது வார்த்தை பேசும்போதே பல வந்து இது அப்படியே பண்ணி ஒரு மாதிரி கை கால் உடங்கும். நான் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பேசுனதே கிடையாது மேடம். ரொம்ப நல்லவங்கம்மா நீங்க பேசும்போதே செம்மையா போய் சொல்றீங்கன்னு எனக்கே தெரியுது. மேடம் இல்ல மேடம் இப்ப நான் சொன்னதான் உண்மை மேடம். சரி இவரு என்கிட்ட அவசரத்துல மாட்டல. நான் உன்னை ஏற்கனவே வந்து கேக்குறேன். சொல்லிக்கிறாரு. இவரு செல்லு கொடுத்தாருன்னு 2 நாள்ல என்ன சொன்னாரு போன்ல திரும்ப எங்க வீட்டுக்காரர்கிட்ட? அதுதான் மேடம் இங்க பாரு மேடம். நான் என் ஏன் மேடம் பொண்டாட்டி இவ்வளவு நீ தூரம் சொல்ல முடியும்? வச்சுக்கிறீங்களா? டேய், வெளில அப்படி கூட கேட்டா கூட பரவாயில்ல. வேற மாதிரி இது பண்ணாரு. சரி முதல்ல நீங்க 2 பேரும் ஊர்ல போய் செட்டில் இல்ல ஆகி மேடம் வேண்டாம் மேடம். பசங்களை அனுப்ப கும்பலா கூட மாட்டோமா? நாங்க அனுப்பிச்சுட்டு பசங்களை இப்ப அனுப்புறதா எந்த உத்தேசமும் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் ஆனா அனுப்புங்க. நீ ஊருக்கு போய் செட்டில் ஆகு. உடனே உன் பிள்ளைங்க அங்க வரும். செட்டில் ஆகி ஒரு 6 மாசம் அவங்க ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டோம். அதெல்லாம் எப்படி கேட்பறேன் திரும்பி இப்ப இப்படி பேசுறாங்களே அதான் ஏண்டி? ஊருக்கு போறேன்னு நீ சொல்றேன். நைட்ல வந்து பார்த்து காலைல ஏந்து போற. அதை விட பிள்ளைங்க எங்கன்னா நல்லா இருக்கும்ல ஒரு 6 பாத்து மாசத்துக்கு. பிள்ளைங்க பார்க்காம இருந்துட்டேன். ஒரு நாள் கூட என்னைக்கு எது பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்கிறேன்னா ஒரு நாளா தலை சீவிருப்பியா? அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நாளா தலை சீவிருப்பியா? பிள்ளைங்களை விட்டு இருந்தது இல்ல மேடம். பிள்ளைங்களை வேணும் மேடம். வெறி பிரிக்காதீங்க புள்ளைங்க மேடம். விட்டு இருந்தா புள்ளைங்க வச்சு ஒருத்தனை கூட்டு வந்து ஒட்டிக்கிறேன். அந்த வேலை பேசாத நீனு. உனக்கு என்ன தெரியும்? ஏடா, சே. சரிம்மா, கம்முனு. மேடம், அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. சரி, சரி, சரி. உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை மேடம். எங்களை பத்தி- நாங்க இவங்க கதைக்கு நாங்க வரல. இவங்க 2 பேரும் முதல்ல ஒண்ணா வாழணும். ஒண்ணா வாழ்ந்து 6 மாசம் நல்லா இருந்ததுன்னா நம்மளே பேசி பசங்களை அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கலாம். அது வரைக்கும் பசங்களை அவங்க 3 பட்ட பசங்க அது கையை வேண்டாம் வாங்கி மேடம், எல்லா தயவு வழியும் செய்து வேண்டாம் போடுவாங்க. மேடம். அதெல்லாம் சொல்லாத மேடம். அவங்க வந்து மேல பேசுறாங்க. இல்ல மேடம், இதெல்லாம் இங்க சொல்லாத உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தா? இத பாருங்க. இவங்க மனநிலையும் இப்ப சரியில்லை. அவங்க சூழ்நிலையும் சரியில்லை. அவங்களுக்குள்ள இருக்கிறது உறவும் சரியா இல்ல. அதனால இந்த பசங்களை அவங்க கிட்ட அனுப்பிச்சோம்னா அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. பசங்களை பத்தி அம்மா நான் வந்து எதுவும் எங்க பசங்களை சொல்லவே கொடுங்கன்னு கேட்கும்போது அனுப்பாம இருக்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. ஆனா ஜுவனைல் போர்டுல சொல்லி ப்ராப்பரா கேஸ் ஃபைல் கண்டிப்பா பண்ணி நான் எந்த அவங்கள ஒரு- ஒப்படைக்க நீங்க போறோம். என்ன சொன்னாலும் எழுதி வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அனுப்புங்க அவங்களே அந்த கேஸ் எடுப்பாங்க. அப்பா அம்மா ஒழுங்கா இருக்காங்க, நல்லபடியா குடும்பம் நடத்துறாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் பொறுப்பா எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பொறுப்பா பசங்களை குடும்பம் பாத்துக்கிறதுக்கு தகுதியா இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்கன்னு 100% தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பசங்களை ஒப்படைப்பாங்க. அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதெல்லாம் சொல்லுங்க. சரிங்களா? நீங்க வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி. இவங்க பிள்ளைங்களை நல்லா பாப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையில தான் மேடம் இங்க வந்தாங்க. ஒரு நிமிஷம். அவர் பிள்ளைங்களை பாப்பாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? நாங்க 2 பேரும் சேர்ந்து இனிமே பாக்குறோம். அவர் பிள்ளைங்களை பாப்பாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் தனியா பார்க்க மாட்டாரு மேடம். பார்க்க மாட்டாரு. சரி, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இருக்கா? மேடம். இருக்கு, எனக்கு இருக்கு மேடம். நான் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இல்ல மேடம். இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? என் கூட நான் கூப்பிடுறதுக்கு வரியான்னு வரேன்னு சொன்னேன். அதான் ஊரோட வாழ்றது. அததான் நான் என்ன சொன்னேன். சாவ கூட சொல்லு, செத்துறேன், ஊருக்கு மட்டும் நான் வரமாட்டேன்னா. அதை விட்டா எங்க அக்கா வீட்டுக்கு வா, எங்க அக்கா வீட்டுல குடும்பம் பண்ணலாம். அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். இஷ்டமா மெட்ராஸ்ல தான் இருப்பேன். தான் வேலை செய்வேன். இஷ்டமா தான் என் பேச்சை கட்டு குடும்பம் பண்ணலாம். நீ எங்க சொல்றேன் கைத்து போறேன் போயிட்டே இருறான். இப்பதான் மேடம் அதான் கைத்து போட்டு நான் போயிட்டே இருக்கேன். இஷ்டம் தான் வந்து குடும்பம் உன்னை பண்ணி நம்பி 16 வருஷம் என் வாழ்க்கை கெடுத்துதா? என் வாழ்க்கை எனக்கு ஒன்னும் வயசாகி புள்ள. நீதான் இன்னும் 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும். எனக்கு அத்தாச்சி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க. அத்தாச்சி வேணும். போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு கையெழுத்து என்ன போட்டு சொல்ற, கொடுங்க. வயசாகி போயிடலன்னா அதோட அர்த்தம் என்னன்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூட நான் பண்ணிக்கல நானு. கேட்டாரு என்ன எங்க அப்பா அம்மா என்ன இப்ப சொல்றாங்க? ஜுவனைல் கேஸ் ஆச்சுன்னா ஜெயிலுக்கு போவீங்க. அது அங்க வயசாயிடும். நான் அதுக்காக அங்க சொல்ல மாட்டேன். வயசாயிட்டு தான் வெளியே வருவீங்க. நான் அந்த விஷயத்துக்காக அவங்க சொல்றேன். அது மாதிரி கேட்டாங்க எங்க மேடம். அம்மா என்ன பண்ணாங்க, மாசம் மாசம் போன் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டுறான். அதுக்காக தான் அவகிட்ட எழுதி வாங்கிட்டு வரான். நாங்க அந்த எனக்கு கல்யாணம் மாதிரி பண்ணுறதுக்காக டார்ச்சர் அவங்க பண்ணல. சொல்லல. நான் உனக்கு டார்ச்சர் கொடுத்தா இருக்க இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக சொல்ல. நீ உன் மனசை வச்சு தொட்டு சொல்லு. பெத்த பசங்களை இப்படி கணிக்க பிறகு என்ன சொன்னேன், என் பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா நான் வருவோம் தான். ஏன் பெத்த பொண்ணு கெத்த பொண்ணு இல்லை. அதுக்காக தான் அவகிட்ட கையெழுத்து அக்காரா தீர்த்துட்டு வந்துடுறாங்க. அதுக்காக தான் நான் கேட்கறேன் எப்படி கையெழுத்து. தண்ணி இப்ப குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி தண்ணி ஒரு தாய் இருப்பா? குழந்தைங்கள தான் 6 மாசமா பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கம் போன் போட்டு சொல்றாங்க தெரியல. ஒரு நாள் கூட சமைச்சதே கிடையாதுன்னு. ஆக்சுவலி நம்ம நேர்கள் வந்து நிறைய ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறது நேர்கள் நிறைய முன் வராங்க. ஸோ இந்த பசங்களுக்கும் அப்படி ஒரு வழி இல்லாமையா போயிடும்? நிச்சயமாக இருக்கும். வெங்கடேஷ், இவங்க உள்ளே வர்றது வரைக்கும் உங்கள் கூட ஊரில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு தயாராக இருக்கல. என்ன சொன்னாங்க? நான் கூட வாழ பிடிக்கலடா.
எனக்கு இடைஞ்சல் கொடுக்காரா? அவங்கதான் நான் மேடம் ஒரு நாள் சொன்னாங்க. இருங்க. ஒரு நாளைக்கு 10 பேரை கூட போவேன், என் இஷ்டம். இதான் எனக்கு பிடிக்கல, நான் ஒதுங்கிட்டேன். உங்களுக்கு என் கூட வாழ பிடிக்கல, எனக்கு இடைஞ்சல் கொடுக்காது போல். அதுக்கு என் வாழ்க்கை கேட்காதுல, உனக்கு எனக்கு சரியான போல் ஸ்டேஷன் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். நீ எழுதி கொடுத்துரு, அக்கறை எழுதி கொடுத்துரு. ஏன்னா இன்னும் 2 வருஷம் சரின்னு வச்சுருந்தவங்க கூட ஆசை தீர்ந்த பிறகு விட்டு பிறகு அன்றைக்கி வந்து என் காலில் வந்து எனக்கு தண்ணி இப்போ வாழ்க்கை கொடுணுவேன். அப்போ நான் ஏற்றுக்கிற அளவுக்கு என் மான மரியாதை கெட்டு கொடுக்குற இடத்துல எனக்கு எழுதி கொடுத்துரு, என் வாழ்க்கை நான் பார்த்துக்க தெரியும் அப்படின்றது தான். எங்கே நான் எழுதி கொடுக்கல வாடா, எங்கே வாடா போடான்னு தான் பேசுவாங்க. ஒட்டனே இல்ல சொல்லணும் மேடம் அந்த வாடா மாதிரி பேசல போடா. மேடம். இது வரைக்கும் நான் வாடா படம் அவங்க எதுவுமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணல, ரொம்ப நல்லவங்க கஸ்தூரி. பாதி நாள் முன்ன வீட்டுக்கு போயிட்டு பசங்க நல்ல பொண்ணு. நம்ம வாடா படம்னு பேசினா இந்த பாதி நாள் முன்ன பசங்களை பார்த்து 3 மாதம் அவன் வீட்டுக்கு போகிறான், வெளியே போகிறான்னு சொல்லி கழுத்து பூட்டை போட்டு வெளியே போட போட்டேன். வாடா படம்னு சொன்னா இப்போ வந்தாங்க, அவங்க தான் மேடம் பூட்டு சொன்னாங்க. வீட்டுக்காரன் வரா, வீட்டுக்காரன் வெளியே தருத்து அவங்க அப்படிதான் சொன்னாங்க மேடம். வீட்டு அவசரம் கூட சொல்லுவாங்க, வீட்டுக்காரன் வந்தா குடும்பம் பண்ண இது இந்த மாதிரி வீட்டுல கத்துறான் போறான்னு பக்கத்துல எல்லாம் சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட். என் வீட்டுக்காரன் நான் எங்க வெளியே தருங்கன்னா பாருங்க, இருங்க இருங்க இருங்க. வெங்கடேஷ் அவங்க ஊருக்கு வந்து செட்டில் ஆனாங்கன்னா நீங்க சேர்த்துப்பீங்க. அவங்க இப்பதான் இங்க வர்றதுக்கு முன்ன வரல அதான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல மேடம் வரதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப வரேன்னு சொல்லுவாங்க, இங்க பஸ் விட்டு இறங்கி பிரிஞ்ச உடனே வரமாட்டான். அம்மா போனா பேர் எல்லாமே என்னது? தெரியும். அம்மா நீங்க வெங்கடேஷோட அம்மாவாம்மா? கமலம்மாளா பேசுறீங்க? ஆமாம்பா. வணக்கம்மா. வணக்கம்மா. சரி உங்க பேத்தி உங்க கூட இருக்காங்கல்ல? இங்கதாம்மா நான் தாம்மா வச்சுக்கிறேன் பெரிய பொண்ணு. நல்லா இருக்காளாம்மா? நல்லா இருக்கிறாங்கம்மா. பாதுகாப்போட இருக்காளா? நல்லதாம்மா இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த தாலி பூரா வந்து கேளுமா அந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னு. சரிம்மா இப்போ படிக்கணும்ல, அவ அடுத்த வருஷம் எந்த கிளாஸ் படிக்கிறா? அது வந்து அங்கேயே மெட்ராஸ்லயே படிக்கணும்னாலும் அனுப்பி விட்டுருவேன். நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா யாரு பாத்துப்பாங்க இங்க? இங்க குடிக்கிறது அவங்க பெத்தவங்களா அம்மா இருக்கு இல்லையா? அம்மா அந்த 2 பிள்ளைங்களே பாத்துக்கல, சோறு போடுறது இல்ல, அவங்களுக்கு தலை வாடுறது இல்ல, அவங்கள பாத்துக்கிறது இல்ல, அனாதை மாதிரி அதுங்களே சமைச்சு சாப்பிட்டு கையை சுட்டுக்கிட்டு அப்படி அலங்கோலமா வந்து நிக்குதுங்க. அப்ப எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்களாம்மா. நீங்க அந்த பெரிய பொண்ணை அனுப்பாதீங்க, உங்க பையனும் சரி கிடையாது, குடிச்சிட்டு வந்து பசங்களை அடிக்கிறாரு. அதுதான் சொல்றேன், அந்த 2 பிள்ளைங்க இங்கே அனுப்பி விட்டுரு, எங்கனாச்சும் 4 வீடு வாங்கி கொடுத்து திங்கிட்டோம். நீங்க பாத்துக்க முடியுமா 3 பேரையும்? எல்லாத்தையும் எங்களால பார்க்க முடியும். உங்க பெரிய பொண்ணு என்னம்மா சொல்றா, என்ன பிரச்சனை சொல்றா? ஹலோ ஹலோ உன் பேர் என்ன கண்ணா? தரணி பேசுறேன். தரணி எந்த கிளாஸ் படிக்கிறம்மா? 9வது போக போறேன். 9வது போறியா? உனக்கு யார்கிட்ட இருந்து படிக்கிறதுக்கு விருப்பம்? நான் இங்கேதான் எங்க தாத்தா கிட்ட இருந்து இருக்கணும்னு ஆசை. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். உங்க அம்மா அப்பா கூட இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? இருக்குது, ஆனா எனக்கு இங்க இருந்தா தான் பிடிக்கும். ஹலோ அம்மா இந்த 2 பசங்களை சரியா பார்க்கல, அதனால ஒரு கவர்மெண்ட் ஹோம்ல சேர்க்க போறோம். கவர்மெண்ட் மூலியமா அம்மா இருக்கணும் இல்ல அப்பா இருக்கணும், 2 இல்லைன்னா எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. 3 பேரையும் நீங்க பார்க்க முடியுமாமா? நாங்க எங்களால என் மகனுக்கு பிறந்துருச்சு, நாங்க பாத்துக்கோமா. யாரெல்லாம் இருக்கீங்க உங்க வீட்டுல? எங்க வீட்டுல எங்க ஆமனா இருக்கிறாங்க, நாங்க இருக்கிறோம். அந்த பொண்ணு புள்ள வானான்னு சொல்லிட்டு அனாதையா சேர்க்க வேணாம், எங்ககிட்ட விடுங்க. அந்த பொண்ணு வேண்டான்னெல்லாம் சொல்லலாம், ஆனா அது பாத்துக்கிறது இல்ல சரியா? அதுக்கு தான் சொல்றேன், அது அனாதையா விட வேணாம். அவங்க புருஷனையும் முன்னாடி ஒன்னா சேர்த்து வைக்க முடிஞ்சா வைங்க. சரி இப்போ ஒரு விஷயம் சொல்றேம்மா, பசங்களை உங்ககிட்ட அனுப்புறோம் வச்சுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் 6 மாசம் நல்லபடியா குடுத்தனம் பண்ணட்டும், அது வரைக்கும் அனுப்பாதீங்க. அனுப்பலீங்க. அவங்க நல்லா ஒழுங்கா குடுத்தனம் பண்றாங்க, ஒழுங்கா இருக்காங்கன்னு ஒழுக்கமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பசங்களை அனுப்பிச்சு வைங்க. சரிம்மா வணக்கம்மா. இத பாருங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்வீங்களா? காலில் வந்து கும்பிட்டான், கையை எடுத்து கும்பிட்டான், அந்த புத்தி வேணான்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு இப்ப வரே சொல்றாளே. இப்போ அவ காரியத்தையாக காலை பிடிப்பா, நாளைக்கு என் கழுத்தை பிடிச்சிடுவான் மேடம். அவ கூட தான் நைட்ல தூக்கமே வராது. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். இல்ல மேடம் பசங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்ப போறோம். 6 மாசம் நல்லபடியா வாழுங்க, அதுக்கப்புறம் பசங்க வந்து இவர்தான் மேடம் அப்ப அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு தேவையா தண்ணிப்பா வரீங்கன்னு சொல்லி பேசாம நீ வாயை திறக்காத மேடம். இது உண்மைதான் மேடம் சொல்றேன், நான் இப்போ பொய்யெல்லாம் சொல்ல மேடம். இது வரைக்கும் அவங்களை நான் யாரும் தெரியாதுன்னு சொல்லுது, எங்க வீட்டு பிரச்சனை எங்க குடும்ப பிரச்சனை தான் சொல்லுவேன் மேடம். அந்த மாதிரிலாம் இவங்க வேணும்னு தான் மேடம் சொல்றாங்க. சரி நீங்க கிளம்புங்கம்மா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.